அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது ஆன்ம விதங்கள். ஒருவன் ஆலயத்துள் சென்றவுடனே அங்கு பல பல மூர்த்திகளின் உருவங்கள் அவன் கண்ணுக்கு தென்படுகின்றன. அவற்றின் உட்பொருளை ஆராயாத அந்நிய மதத்தவர் இந்து மதத்தில் கடவுளர் பலர் என்று நம்மை ஏளனம் செய்துள்ளனர். தேவகணங்களும் தேவாதி தேவனாகிய நந்தெய்வத்திற்கும் உள்ள வேறுபாட்டை கூட தெரிந்து கொள்ளாத சிற்றறிவுடையோர் அவர்கள் நமக்கு கடவுள் 33 என்று கூறுகின்றனர். அந்த 33 தேவர்களையும் கடந்து நிற்பவருக்கே கடவுள் என்ற பெயரும் தெய்வம் என்ற பெயரும் வழங்குவதையும் ஏனையோர் தேவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்படுவதையும் அவர்கள் அறிகிலர். உபநிடங்களை பாடுவதையும் அவர்கள் அறிகிலர். உபநிடதங்களை சிகரமாகவும் வேதங்களை சித்தாந்தங்களை மகுடமாகவும் கொண்டுள்ள இந்து மதத்தில் இறைவன் ஒருவனே என்ற உண்மை அறியப்படவில்லை என்றால் அது யாவரும் நகையாட வேண்டியதொரு கூற்றாகும். ஆயினும் இந்துக்களுக்கென்று கூறிக்கொள்வோர் சிலரும் கிளிப்பிள்ளை போன்று இதனை திரும்பி சொல்லும் பொழுது நம் ஒரு வருத்தத்திற்குரியதாகவும் போகிறது. ஏகம் ஜசத் பகிஸ்தா விப்ரா வதந்தி உள்ளது. ஒன்றே உறவேர் வில்லுவ பலவா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முதுமொழிகள் இன்று நம் நாட்டிலுள்ள அந்நிய மதங்கள் பிறகு முன்னரே தோன்றியுள்ள என்பதை அவர்கள் அறியார் போலும். உண்மையில் இந்து மதம் ஒரு தனிப்பட்ட தத்துவ கொள்கை அல்ல. பல தத்துவங்கள் முறைகளை, அதாவது காமன்வெல்த் சம்மாளம் என்று கூற வேண்டும். அதை குறிப்பிட்டப்பட்ட சமயம் என்று சொல்வதற்கு பதிலாக பல சமயங்களின் கூட்டுறவு என்று கூறுதல் பொருந்தும். அங்கனும் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நம் தெல்லேனும் கெட்டோமை என்ற திருவாசகத்தின்படி உருவம் ஒன்றின்றி எங்குமாய் எல்லாமாய் நிற்கும் பரசிவத்திற்கு சிவாலயங்களில் முதலுருவாய் சிவலிங்கத்தையும் வழி உருவங்களாக தாண்டவர் தேவியர் தட்சிணாமூர்த்தி மூவரையும் சார்புருவங்களாக கந்தர் கணேசர் காலபைரவர் மூவரையும் வகுத்து வைத்திருக்கின்றனர். இவரும் பரசிவ அரூபம் அல்லது அருவம் என்று சிவலிங்கம் ரூபம் அல்லது அருவுருவம் என்றும் மற்ற இரு மூவரும் ரூபம் அல்லது உருவம் என்றும் கூறப்படுகின்றனர். அருவுருவும் உருவுருவாகிய இந்த 7 உருவும் இறைவனிடத்தில் அடங்கி கிடக்கும் 7 வகை தனிப்பெரும் சிறப்பு தன்மைகளை குறிக்கும் திருமேனிகளே ஆகும். அவை அறிகுறியாக ஆன்ம வர்க்கத்தை விளக்கும் பொழுது அவற்றுக்கு 7 வித ஆன்ம கலைகள் அல்லது 7 வித ஆன்ம விதங்கள் என்று இந்து சமய கிடர்காட்டர் என்ற ஒருவர் கிடர்காட்டர் என்ற நூலில் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. 7 என்பது இன்றுள்ள சிருஷ்டியில் ஒரு எண்ணென்று குப்தவித்த வல்லவர் கூறுகின்றார். ஒளியில் நிறங்கள் விப்ஜியார் 7, ஒளி அதாவது சவுண்டில் ஓசையில் சரிகம பதனி 7, உலோகத்தில் ரத்தினங்கள் 7, அதாவது பவள முத்தும் கல் வகை அல்ல, உடம்பில் ஆதாரங்கள் 7, சூரிய மண்டலங்களில் கிரகங்கள் 7, அதாவது ராகு கேது சாயா கிரகங்கள். இன்று சப்த உலகங்கள், சப்தரிசிகள், சப்த கோடி மகா மந்திரங்கள், சப்த கன்னியர்கள், சப்த கங்கைகள் என்று போன்று 7 என்ற சிறப்பு பெண் இறைவன் படைப்பு முழுவதிலுமே காண கிடைக்கின்றது. இதனை அனுபூதிமான்கள் இறைவனிடத்தும் அவன் படைத்துள்ள எல்லா வர்க்கத்திலும் காணப்படும் 7 தனி பெரும் சிறப்பு தன்மைகளை அல்லது கலைகளை கூறுகின்றனர். அவற்றை இறைவனிடத்திலுள்ள 7 வகை கிரகங்கள் என்றும் சொல்லலாம். அக்கலைகள் நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா சக்தி, 2வது அன்பு, 3வது பண் இசைவு, 4வது அழகு, 5வது விஞ்ஞான அறிவு, 6வது பக்தி, 7வது கிரியை. இதுதான் சக்தியின் பிரதிபலிப்பு. அதனை தொழிற்படுத்தும் ஆற்றலாகின்றி கிரியையும், அன்பின் பிரதிபலிப்பு பக்தியையும், ஞானத்தின் பிரதிபலிப்பு விஞ்ஞான அறிவையுமா. முதல் 3ம் அணநோக்கு, பின் 3ம் அவற்றின் பிரதிபலிப்பு ஆகும். முதல்ல 3 இருக்கு பாருங்க, அது என்னதுன்னா ஆற்றல்,
ஆற்றலாகிய கிரியையும் அன்பின் பிரதிபலிப்பு. ஞானத்தின் பிரதிபலிப்பும் விஞ்ஞானத்தின் அறிவுமாய் முதல் மூன்றும் அனநோக்கு, பின் மூன்றும் அவற்றின் பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன், புறநோக்கு. நடுவன் உள்ள நான்காவது அகமும் புறமும் ஒரு சேர நோக்கும் கலை. இறைவனுடைய தன்மைகள் அனைத்துமே எல்லா மூர்த்திகளிடத்தும் உள்ளவனாயினும் அவன் யாவரும் படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருள் என்ற ஐந்தொழில் கூறிய ஆயுதங்களை கையிற் கொண்டிருப்பினும் அவற்றில் இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.